சார் என்னன்னா செம்மணி புதகுலி அவர்களை நாளுக்கு நாள் நடந்த உறுப்பினர் சம்பவங்கள் கூட பதிவாக இருக்கிறது. நேற்று முந்தினால் கூட ஒரு இது சிறுவயது பிள்ளை விளையாடின பொம்மை, அந்த பிள்ளை சப்பாத்து அப்படியான சம்பவங்கள் கூட இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுகிறது. இந்த செம்மணி புதகுலிக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த வகையான நீதியை நிலைநாட்ட போகுது? இதுக்கு நீதியை நிலைநாட்டி இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். முதலாவது இந்த அதாவது புதைக்குழி அகழ்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய எலும்புக்கூடுகளை கண்டு கொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு, அதற்கான அங்கீகாரம், அதற்கான நிதி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். இன்னைக்கு பலரும் பலவிதமாக கூக்குரல் விடலாம், கூக்குரல் இருக்கலாம். அதன் பொழுது எங்களுக்கு தெரிகின்றது வேற எதுமல்ல, இன்றைக்கு இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்பு கூடுகள், மனித உடல்கள், மனித எச்சங்கள் அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம், அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம், பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம், யுவதிகளாகவும் இருக்கலாம். இதுதான் யதார்த்தம். அந்த கடந்த 30 வருடங்களாக நிகழ்ந்த யுத்தத்துடைய அழிவு யதார்த்தம் இதுவாகும். அந்த வகையில் அதே போன்றதொரு யுத்தத்திற்கு, அதே போன்றதொரு அழிவுக்கு முகம் கொடுத்தவர்கள் என்ற வகை மக்கள் விடுதலை முன்னணியான எங்களுடைய சகாக்கள், எங்களுடைய தலைவரான ரோஹண விஜய் வீரா உள்ளிட்ட 60,000க்கு அதிகமான சகாக்கள் கொல்லப்பட்டார், புதைக்கப்பட்டார், டயர் போட்டு எரிக்கப்பட்டார். ஆனால் எங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடா. அந்த பின்புலத்தின் கீழ் கடந்த காலங்களில் இங்கு நடந்த செயல்கள் என்பது அது கொடுமையானது. அது அதாவது நிச்சயமாக அந்த 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 வகையான அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில தான் அண்மையில இலங்கைக்கு விஜயம் செய்த மனித உரிமை ஆணையகத்தினுடைய தலைவர் ஆணையாளர் வந்த பொழுதும் கூட நாங்கத்தான் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏண்டா இன்றைக்கு பிணங்களை அல்லது எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கு ஆய்வு கூடங்கள் எங்களிடம் இல்லை, அதற்கான காபன் எங்களிடம் இல்லை, அதற்கான காபன் கொப்பி எங்களிடம் இல்லை. அவ்வாறான ஆய்வுகள் செய்கின்ற வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை ஆய்வுகள் செய்து முடிவருகின்ற பல வருடங்களாக. அதனால் நாங்கள் ஆணையாளரிடம் கேட்ட, நீங்கள் உண்மையிலேயே இதற்கெல்லாம் நீதி கூடிய சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று கருதுவீர்களாக இருந்தால், அதாவது மனித உரிமை ஆணைக்குழுவானது இந்த செம்மணி புதைக்குழியில இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு, கிருசாந்தியின் உடலில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அல்லது மனிதர்களை படுகொலை செய்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள், மக்களை உலகத்தை அழிக்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள், அதற்கு தலைமை தாங்குகின்றவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, இந்த மனித எச்சங்களை பரிசோதனை செய்வதற்கு உரிய யந்திரங்களை பெற்றுத்தாருங்கள். நாங்கள் துரிதமாக இதற்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கும். நிச்சயமாக அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது சாதாரணமாக எங்களோட வீட்டுல அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு நாய் ஒன்று இருக்கு, டைகர் நாய் இறந்து போயிடுச்சு. நாங்க எங்கட வீட்டு எங்கட குடும்பத்துல ஏறி 2 நாளா சாப்பிடல எங்கட அண்ணன் தம்பி எல்லாரும். பிறகு எங்களுக்கு ஒரு பசுமாடு, நாங்க பிள்ளைகள் 7 பிள்ளைங்கனால அப்பா வளர்க்க முடியாதுன்னு சொல்லி வித்து போட்டாங்க. 2 நாள் அழுது அந்த மாடு வித்து. அது அந்த அளவுக்கான அதாவது புல்பூண்டுகளை, மிருகங்களை நேசிக்கின்ற பண்புடையவர்கள் தான் தமிழர்கள். அப்ப அந்த தமிழர்களுக்கு தாங்களுடைய குழந்தைகள் காணாமல் போகின்ற போது, குழந்தைகள் எலும்புகள் வெளியே வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு மனவேதனை அடைந்திருப்பார்களோ அதை விட, என்னடா நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த வேதனை கடந்த 76 வருட ஆட்சியின் போது நிகழ்ந்தது. இதற்கும் எங்களுக்கும் எந்த கடுகளவும் தொடர்புகள் கிடையாது. அதனால் எங்களுக்கு இருக்கின்ற கடப்பாடுதான் வேறு எதுவுமல்ல, மீண்டும் மீண்டும் புதைகுழிகளை தோண்டிக் கொண்டிருப்பதல்ல, இவ்வாறான புதைகுழிகள் மீண்டும் ஏற்படாதவார், இவ்வாறான கிருசாந்திகள் மீண்டும் உருவாகாதவார், அபகாரான கிருசாந்திகள் மீதும் பாதிக்கப்படாதவார், அபகாரான இசைப்பிரியாக்கள் மீண்டும் உருவாகாதவார், அபகார எங்களுடைய பிள்ளைகள் அவ்வாறு பாதிக்கப்படாதவார், மட்டக்களப்பில் இருந்த கோணேஸ்வரிகள் மீண்டும் உருவாகாதவார் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையில்
மக்களுடைய துன்பத்தில் அதைவிட துன்பப்படுகின்றவர்களாகவே நாங்கள் இருக்கோம்.